கடந்த வாரம் ஒட்டுமொத்த கார் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சிருக்கிற மாருதி சுசுகி ஸ்விஃப்டோட லான்ச், மஹிந்திரா XUV700 புதிய டீசல் வேரியன்ட் 3 லட்சம் ரூபாய் விலை குறைவா கிடைக்கிறது. புதிய Innova Crysta GX Plus அப்படின்னு புதிய வேரியன்ட்டை 21 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்கிறது. மற்றும் ஹியூண்டை எக்ஸ்டருக்கு டிஸ்கவுண்ட்ஸை முதல் முறையா அறிவிச்சிருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். கடந்த வாரத்தோட பிக்கஸ்ட் நியூஸா மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய 4th ஜெனரேஷன் ஸ்விஃப்ட லான்ச் பண்ணிருக்காங்க. 6.5 lakhsல இருந்து 9.65 lakhs வரைக்கும் புதிய ஜெனரேஷன் ஸ்விஃப்டோட ரேஞ்ச் போகுது. ஓல்டு ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது 25,000 இருந்து 37,000 ரூபாய் வரைக்கும் விலை உயர்வு செஞ்சிருக்காங்க. மேஜர் சேஞ்சா ஸ்விஃப்ட்ல புதிய 3 சிலிண்டர் Z சீரிஸ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இது 25.7 kmpl அபிஷியல் மைலேஜ் கொடுக்குது. Innova Crysta டீசலுக்கு புதிய GX Plus அப்படிங்கிற mid-spec வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் GX வேரியன்ட் என்ட்ரி லெவல் வேரியண்டா இருந்தது. இப்போ இந்த GX Plus வேரியன்ட்ல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், பிரீமியம் ஃபேப்ரிக் சீட்ஸ் அப்படின்னு பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி 21,39,000 எக்ஸ்ஷோரூம்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 7 மற்றும் 8 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு. Innova Crystaவோட பேஸ் வேரியன்ட் தான் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீச்சர் அடிஷன்ஸோட கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ்ல இந்த Crysta GX Plus வேரியண்ட்டை வாங்க முடியும். டாடா மோட்டார்ஸ் மஹிந்திராவோட XUV3XO லான்ச்சுக்கு பிறகு அவங்களுடைய வேரியன்ட்ஸை ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணிருக்காங்க. மேலும் என்ட்ரி லெவல் பிரைசிங்க குறைச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ரேஞ்ச் 7.99 lakhsல இருந்து தொடங்குது. பெரிய சேஞ்சா டீசல் வேரியன்ட்டை இப்போ 9.99 lakhsக்கே ஒரு என்ட்ரி லெவல் வேரியன்ட் கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு 11.10 லட்சத்துக்கு தான் என்ட்ரி லெவல் வேரியன்ட் இருந்தது டீசல் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இதன் காரணமா இன்னுமே நிறைய அஃபோர்டபுள் பையர்ஸ் சென்றடைய நினைக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். இது வரைக்கும் sub 4 மீட்டர் காம்பாக்ட் SUVs மற்றும் மிட் சைஸ் SUVs தான் கார் லான்ச்சஸ்ல முக்கியமான பங்கா இருக்கு. பட் அடுத்த சில மாதங்கள்ல மேஜரா 2 காம்பாக்ட் செடான்ஸோட லான்ச் இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அமேஸ் மற்றும் புதிய ஸ்விஃப்ட் பேஸ் பண்ண டிசையர். இந்த 2 கார்களும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் sub 4 மீட்டர் காம்பாக்ட் செடான் ஸ்பேஸ்ல இந்த 2 கார்களையும் எதிர்பார்க்கலாம். அமேஸை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் லெவல்ல சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா எலிவேட் இருக்கிற அதே பிளாட்ஃபார்ம்ல வடிவமைச்சிட்டு இருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லான்ச் ஆயிருக்கிற ஸ்விஃப்ட பேஸ் பண்ண செடான்ல அதிக ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் சன்ரூஃப் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஹியூண்டை i20 N-லைனுக்கு போட்டியா பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஆல்ட்ரோஸ் ரேசர் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த கார்ல ரீடியூன் பண்ணப்பட்ட 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 120 HP பவர் மற்றும் 170 Nm டார்க்கோட வரும். ஒரு ஹேஷ்பேக்கு இந்த பவர்ஃபுல்லான இன்ஜின் பெப்பி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மேலும் 10.25 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா அப்படின்னு ஆல்ட்ரோஸை ஃபுல்லி லோடட் காரா மாத்திருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 9.2 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். sub 4 மீட்டர் காம்பாக்ட் SUVs மற்றும் பிரீமியம் ஹேஷ்பேக்ஸ்க்கு இந்த கார் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்டர்னேட்டிவா மாறிட்டு இருக்கு. மேலும் டீலர்ஷிப்ஸ்ல இந்த காருக்கான ட்ரைனிங்ஸை ஏற்கனவே தொடங்கியிருக்காங்க. ஒரு சில வாரங்கள்ல இந்த ஆல்ட்ரோஸ் ரேசரோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். MG நிறுவனம் அவங்களுடைய 100 இயர் செலிப்ரேஷன்ஸை முன்னிட்டு ஹெக்டார், ZSEV, ஆஸ்டார் மற்றும் காமெட்டுக்கு புதிய ஸ்பெஷல் எடிஷன் கார்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கார்களோட பிரைஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெக்டார் ஸ்பெஷல் எடிஷன் 21.2 lakhsக்கும், ஆஸ்டர் ஸ்பெஷல் எடிஷன் 14.81 lakhsக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ZSEV 24.18 lakhsக்கும், MG காமெட் 9.4 lakhsக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. பவர் ட்ரெயின் லெவல்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல அப்படின்னாலும் எக்ஸ்டீரியர் டச்சஸா புதிய பிரிட்டிஷ் ரேசிங் கிரீன் அப்படின்னு கலர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 100 இயர் லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிற பேட்ஜிங் இருக்கும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லயும் இதே தீம் கலர்ஸை கொடுத்திருப்பாங்க. சீட் ஃபேப்ரிக்ஸ்லயும் 100 இயர் எடிஷன் பேட்ஜிங்கை நீங்க பார்க்க முடியும். ஹியூண்டை நிறுவனத்தோட மைக்ரோ SUV-யான எக்ஸ்டர் லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு நியூ மாடல் அப்படிங்கறதுனால இது வரைக்கும் ஹியூண்டை நிறுவனம் எந்த விதமான டிஸ்கவுண்ட்டையும் அறிவிக்காம இருந்தாங்க. இப்போ ஒரு சில வேரியன்ட்டுக்கு இந்த காருக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட்டும் 10,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் அக்ராஸ் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க ஹியூண்டை எக்ஸ்டருக்கு. நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ஹியூண்டை எக்ஸ்டருக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். மஹிந்திரா XUV700 MX வேரியன்ட்ல வெறும் 5 சீட்டர் ஆப்ஷன் தான் இது வரைக்கும் அவைலபிளா இருந்தது. குறிப்பா டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ல இப்போ 15 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல XUV700 MX 7 சீட்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. இது MX3 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய் விலை குறைவா இருக்கும். இந்த பேஸ் MX வேரியண்ட்லயே 8 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 7 inch MID மற்றும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ், பவர் ORVMs அப்படின்னு ஃபீச்சர் ரிச்சா தான் இருக்கும் XUV700. என்ட்ரி லெவல் டீசல் கார் அதுவும் 7 சீட்டர்ல வேணும் அப்படின்னா புதிய MX 7 சீட்டர் XUV700க்கு வெல்கம் அடிஷனா பார்க்கப்படுது. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.